Hi students, welcome to our academy. என்ன பார்க்க போறோம் பாருங்க. SA Ultimate ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம SA Ultimate ல பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய வினாக்களை பத்தி நம்ம பாப்போம். சோ வீடியோக்குள்ள போலாம் பாருங்க. முதல் क्वेश्चन பாருங்க சார். முதல் क्वेश्चन பாருங்க. சார் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन பத்தி நம்ம பேசியிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த क्वेश्चनோட விளக்கத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். பாருங்க முதல்ல ராக்கெட் ஏவுதலில் பின்வரும் விதிகளில் எவை பயன்படுகிறது அப்படினு கேக்குறாங்க. சரிங்களா? ராக்கெட் ஏவுதலில் சார் எந்த விதியானது பயன்படுது அப்படினா நீங்க வந்து பார்த்தா நியூட்டனுடைய மூன்றாவது லான்றது படிச்சிருப்பீங்க. தேர்ட் லா. நியூட்டனுடைய மூன்றாவது லா. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா நியூட்டனுடைய மூன்றாம் விதின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது லா ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் த லீனியர் மூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உந்த அழிவின்மை விதி என்ன கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுமே வந்து நான் போன கிளாஸ்லேயே சொன்ன விஷயம் தான். நியூட்டனுடைய மூன்றாம் விதிக்கு வந்து ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஆப்ஷன்லாம் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 நம்ம சரி என்பதை தேர்வு செய்யலாம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா நியூட்டனுடைய மூன்றாம் விதி என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விசைக்கும் ஒரு எதிர் விசையானது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதினா என்னப்பா? முதல்ல மூமெண்டம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பி, அதாவது உந்தம் என்பதை பியால குறிப்பாங்க. உந்தமானது நிறை இன்ட்டு சரிங்களா வால்யூம் சார், நிறை இன்ட்டு வெலாசிட்டி. சரிங்களா? நிறை இன்ட்டு வெலாசிட்டினா திசை வேகம். இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்போது இங்கே என்ன சார் சொல்ல வராங்கன்னு பாருங்க சார். நம்ம ராக்கெட் பார்த்துருப்போம். சரி, நம்ம ராக்கெட் வந்து பார்த்தா நம்மளுடைய தீபாவளி டைமில் ராக்கெட் விடும் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அதோட இது வந்து பார்த்து இது பண்ணுவோம். அதோடைய நிறையானது முதல்ல கீழே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இது நம்ம நாக்கு வந்து பற்ற வைக்கும்போது அப்படின்னா மேலே என்ன போகும்னா அதோடைய நிறையானது கம்மியாகும். நிறை கம்மியாக என்ன பண்ணால் அதோட வெலாசிட்டி அதிகமாக போய் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும். அப்போது இங்கே கான்செப்ட் நான் விஷயம் பாருங்கள் சார். நிறையானது கம்மியாகுது, வெலாசிட்டியானதுனா அது இன்க்ரீஸ் ஆகுது. இதான் வந்து பார்த்தோன்னா நம்ம ராக்கெட்டில் பயன்படக்கூடியது. சரிங்களா? அப்போது இதனுடைய ஈக்குவேஷனை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றுக்கலாம் பார்க்கலாம். V/m is equal to V. நான் அப்படி கொஞ்சம் மாற்றுறேன். அப்போது இங்கே பாருங்கள், இந்த வெலாசிட்டியானது எதுக்கு? உந்தத்துக்கு நேர் விகிதத்திலும் சரிங்களா நிறைக்கு எதிர் விகிதத்திலும் இருக்குது. இந்த கான்செப்ட் தான் அங்கே சொல்லுவாங்க. அப்போ ராக்கெட்டில் வந்து அந்த விஷயம் நடக்குது. அப்போ கீழே வந்து பார்த்தோன்னா நிறையானது கம்மியாக திசைவேகமான அதிகரித்து கொண்டு ரொம்ப உயரம் போகிறது. ஓகேங்களா? அப்போது இந்த கான்செப்ட் தான் அவங்க சொல்ல வராங்க. அப்போது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி என்பது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இதே விஷயம் தான் சார் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. இவனுடைய மூன்றாம் விதம் அதான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ராக்கெட்டினுடைய அடிப்பொருட்களுடைய எரிபொருட்கள் எல்லாம் எரிஞ்சு என்ன பண்ணால் அதோட வெயிட் கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ திசைவேகமானது என்ன பண்ணும்? நல்ல வேகமாக உயரத்தில் பறக்கும். இது வந்து நியூட்டனுடைய மூன்றாம் விதி. அப்போ நியூட்டன் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியும் இதுக்கு ஈக்குவலாக வந்து பேசப்படுது. அதனால என்ன சொன்னால் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுட்டு போகணும். சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்து வந்து பார்த்துலாம் சார். இப்போ இந்த மூன்றாவது இந்த நியூட்டனுடைய மூன்றாம் இயக்கு விதியானது வேற எங்கெல்லாம் சார் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பறத்தல். சரி, அந்த பறவையானது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றை என்ன பண்ணும்? அடிச்சு உள்ள தள்ளும் போது அதுக்கு எதிரான ஒரு திசை உருவாகி காற்று மேலே பறக்கும். சில பறவை. அடுத்து வந்து நீச்சல் வீரர்கள் சரிங்களா? அவங்க கிட்ட வந்து பயன்படக்கூடியது துப்பாக்கி சுடுதல் சார். பார்த்துருப்பீங்க துப்பாக்கி சுடுதல். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆஃபீஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி வச்சு வந்து சுடும் போது புல்லட்டான வெளியே போகும்போது பண்ணால் கொஞ்சம் பின்னோக்கி தள்ளப்படுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சுடுதல் பயன்படக்கூடியது. அப்போது இந்த 3 விஷயமே படிச்சுட்டு போவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம் சார். நம்ம இந்த ஆற்றல் அழிவின்மை இது என்னன்னு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மாறா விதி அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். ஓகேங்களா சார்? ஒன்றும் இல்லை, நம்முடைய ஃபேன் அப்படியே எடுத்துக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார ஆற்றல் நம்ம கொடுக்குறோம், இயக்க ஆற்றலாக மாறுது. இது ஒரு ஆற்றலான மற்றொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? இது சிம்பிளாக சொல்கிற விஷயம் தான். சரிங்களா? அப்போ ஒரு ஆற்றலாக மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும், ஆனால் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சார். அடுத்து இங்கே பாருங்கள் சார், பெர்னோலிஸ் தேரம். இந்த பெர்னோலிஸ் தேரமானது எங்கே சார் பயன்படுத்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதனுடைய ஃபார்முலாஸும் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அழுத்த ஆற்றல் சரிங்களா ப்ளஸ் இயக்க ஆற்றல்லாம் சொல்லுவாங்கன்னா 1/2 mv² ப்ளஸ் அது வந்து நிலை ஆற்றல் mgh ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதான் வந்து பெர்னோலிஸ் தேரத்துக்கான ஈக்குவேஷனான ஃபார்முலா. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சார் பயன்படும் அப்படின்னு பார்த்தா எண்ணெய் தூபிகள் வடிகட்டுதல் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்னோலிஸ் தேரமானது பயன்படக்கூடியது. அழுத்த ஆற்றல், இயக்க ஆற்றல், நிலையாற்றல், 3ம் சேர்ந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ராக்கெட் ஏவுதல் தளத்தில் வந்து பயன்படக்கூடியது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார்லாம் அப்படின்னு பார்த்தா 2 லாமே தான். இதனுடைய மூன்றாம் விதின்னு சொல்கிறேன். நேர்கோட்டு உந்த அழிவின்மை ரெண்டுமே ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நியூட்டனுடைய முதல் விதிக்கு இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நியூட்டனுடைய முதல் விதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனுடைய முதல் லா என்பது பொருளினுடைய சமநிலையை பற்றி சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆஃப் த ஈக்விலிபிரியம் ஆஃப் பாடி. அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு புறவிசை செயல்படாத வரை அந்த பொருளானது ஓய்வு நிலை தான் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா
அந்த ஆப்ஜெக்ட் மீது வந்து பார்த்தா எந்த ஒரு போர்ஸும் செயல்படலை அப்போனா அந்த பொருளானது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, அது இயங்கி கொண்டே இருக்கலாம், இல்லை அப்படியே ஒரே இடத்துல இருந்தால் நிலைமை விதின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இல்லை. அதுவே ரெண்டாவதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் மீது நான் வந்து போர்ஸை செயல்படுத்துறேன் அப்போனா அந்த பொருளானது மூவ் ஆகுது. எவ்வளோ அளவுக்கு போர்ஸ் கொடுக்கணும் அந்த அளவுக்கு அந்த பொருளானது மூவ் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசைகளின் விதின்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ நான் போர்ஸ் கொடுக்கணும் அந்த அளவுக்கு அந்த பொருளானது நகரும். ஓகேங்களா, முதல் ஆயின்றது அப்படி கிடையாது. முதல் ஆய் என்பது நீங்கள் வந்து ஒரு பொருள் ஓய்வு நிலையே தான் இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த மீது வந்து பொருள் செயல்படாது, ஓய்வு நிலையாக இருக்கும். அதான் நிலைமை விதி. ஒரு பொருள் மீது எந்த அளவுக்கு நான் விசையை கொடுக்கணும் அந்த அளவுக்கு அந்த திசை வேகத்தில் அது இயங்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா நீ வந்து படிச்சிருப்பீங்க P = mv அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரிங்களா, உந்தம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து விசைகளுடைய விதி. இவனுடைய மூன்றாம் விதி என்பது ராக்கெட் ஏவுதளத்தில் பயன்படக்கூடியது. சரிங்களா, இந்த நேர்கோட்டு உந்தம் ரெண்டுமே ஒன்று தான். மாற்றி நம்ம ஆப்ஷனை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, பறவை பறத்தில் கூட பயன்படக்கூடியது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் ஆன்சர் வரும் பாருங்க, 2 3 1 4. சரிங்களா, இந்த விஷயங்கள் எல்லாமே கீப்பா. சரிங்களா, அப்போ முதல் விதிக்கு என்ன சார் பேர் அப்படின்னா பொருளுடைய சமநிலை விதின்னு சொல்லுவாங்க, நிலைமை விதி. ரெண்டாவது என்பது விசைகளின் விதி. மூன்றாவது என்பது ராக்கெட் ஏவுதளத்தை பயன்படுது. நீங்க என்ன சார் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட் வந்து ஏவுதளம் பண்றீங்களா, அதுல இந்த ராக்கெட்டினுடைய எரிபொருளாக எது பயன்படுகிறது என்றதை நீங்க சொல்லணும். சார் ராக்கெட் எரிபொருளாக எது பயன்படுகிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஓகேங்களா சார், நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின், பின்வரும் எதனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்குறாங்க, எத்தனை இணைகள் சரியாக உள்ளது, எத்தனை பேர் கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, முதல்ல பார்க்கலாம். ராமன் ஒளி சிதறல் ஆனது அலைநீளத்தை பொறுத்து அமைவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒளி சிதறலுடைய அளவானது ஒளி சிதறல் ஆனது அலைநீளத்தை அதாவது வேவ்லெந்தை பொறுத்து அமைவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கேட்டர் டிபெண்டிங் ஆன் த வேவ்லெந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இன்டிபெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அமைவதில்லை. அடுத்து மீ சிதறல் அதாவது பார்த்தீங்கன்னா மை ஸ்கேட்டரிங் இஸ் டிபெண்ட் ஆன் வந்து அலைநீளத்தை சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது ராமன் ஒளி சிதறல் என்பது சிறந்த கதிரானது சில புதிய அதிர்வெண்களை உருவாக்கம் கொடுத்துருக்காங்க. அதிர்வெண் என்றால் என்ன சொல்லுவாங்கன்னா இது சார் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அடுத்து டிண்டா விளைவு, ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகளால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகிறது என்பது நிகழ்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ 4 நிகழ்வு கொடுத்துருக்காங்க. எது சரியான ஃபேர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து கரெக்டான ஃபேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4. சரிங்களா, அப்போ 2 ஃபேர் தான் கரெக்ட். அப்போ 2 மணிக்கு தான் கரெக்ட்னு சொல்லி நம்ம சொல்லணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 3 சரியா அப்படி கேட்கல, எத்தனை ஃபேர் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3ஆவதும் 4ஆவதும் மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா, இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் சார். முதல்ல ராலே ஒளி சிதறல் ஒன்று படிச்சிருக்கு. ராலே ஒளி சிதறல் என்பது நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்கேட்டரினுடைய அளவானது என்ன சார் சொல்லுவாங்கன்னா, அந்த ஒளி சிதறலுடைய அளவு அந்த அளவு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதானது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1 சரிங்களா லாம்டா, அது பார்த்தா அலைநீளம் சொல்லுவாங்க. அதோடைய 4 மடிக்கு எது தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா விப்ஜிஆர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. விப்ஜிஆர், இந்த விப்ஜிஆரில் இது வந்து பார்த்தீங்கன்னா வயலட் இதுதான் நீளம். சரிங்களா, ரெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு இப்படி வச்சுக்கோங்க. சரி, இதை எது சார் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அலைநீளம் அதிகம் அப்படின்னு பாருங்க. இதுக்கு தான் அலைநீளம் அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா அலைநீளமானது கம்மிங்க. சரிங்களா, அப்போ வானமானது வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறமாக தோன்றப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, நீளமானது அதிகமாக என்ன சார் எனக்கு பாருங்க ஆப்போசிட் விஷயம் தான். ஒளி சிதறல் என்பது எதுக்கு அலைநீளம் அதிகமாக இருக்கோ அங்கே ஒளி சிதறல் அளவானது கம்மியாக இருக்கும். அப்போ வானமானது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயும் மாலையில வந்து சிவப்பு நிறமாக தோன்றதுக்கான காரணம் என்னன்னா, அங்கே வந்து சிவப்பு நிறமானது பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒளி சிதறல் அடையவில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா காலையும் மாலையும் வந்து வானமானது சிவப்பு நிறமாக தோன்றுகிறது. ஆனால் வானம் நீல நிறமாக தோன்றதுக்கு காரணம் பாருங்க, இதனுடைய அலைநீளம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கம்மி, வயலட் அதாவது நீளம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சிதறடிக்கப்படுகிறது, அலைநீளம் கம்மி, அதனால் அதிகமாக சிதறடிக்கப்படுறதுனால வானமானது நீல நிறமாக தோன்றுகிறது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ராலே ஒளி சிதறலை பற்றி சொல்லக்கூடிய கூடுது. அப்போ ஆப்போசிட்டான விஷயங்களை பார்த்துங்க. அலைநீளம் அப்படின்னா இந்த அலைநீளம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு அப்படின்னா சிதறலுடைய அளவு என்ன ஆகும், குறைவா இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ வானம் நீல நிறமாக தோன்றதுக்கு காரணம் என்னன்னா, அதனுடைய அலைநீளமானது கம்மியா இருக்கு, அதனால ஒளி சிதறல் என்பது அதிகமாக நடந்திருக்கு. அதனால தான் வானமானது நீல நிறமாக தோன்றுகிறது. சிவப்பானது ஒளி சிதறலானது கம்மியா அடைஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா வானமானது பார்த்தீங்கன்னா காலை மாலையில் வந்து பார்த்தா சிவப்பு நிறமாக தோற்றமடைகிறது. இந்த தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, இது ராலே ஒளி சிதறல் படி சொல்றாரு. அடுத்து இந்த மீ ஒளி சிதறல் வந்து என்ன சார் சொல்றாங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லை சார், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எடுத்துப்போம், ஒளி மூலம் எடுத்துப்போம். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி கதிராக நம்ம செலுத்துவோம். சரி, அதில் செலுத்தும் போது என்ன சொல்கிறாங்க, அந்த துகளோட விட்டம், இந்த துகள் இருக்குது பார்த்தீங்களா சார், ஒன்றும் இல்லை, இதனுடைய வேவில் வந்து இப்படி போட்டுங்க. சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ணேன், அந்த துகளோட விட்டம், ஒரு துகள் எடுத்துக்கிறேன். அந்த துகளோட விட்டம் அந்த அலைநீளம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அலைநீளம் என்றால் ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் முடிக்கிறது தான் வேவ்லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் வேவ்லென்த் ஒரு சைக்கிளை ஃபுல்லாக முடிக்கிறது. சரி, அப் அண்ட் டவுன்லோட் முடிக்கிறது தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை முடிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா எட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போது இந்த இடத்துல என்ன சார் சொல்ல வராங்க பாருங்க,
அந்த துகளோட விட்டமானது இந்த இதுக்குள்ள காமனாக இருக்கலாம், இல்லை இதை விட அதிகமாக இருக்கலாம். சரிங்களா? இல்லை ரொம்ப சின்னதாக இருந்தால் வந்து விஷயமே நடக்காது. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, துகளோட விட்டத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை இதுவே பண்ணுறாங்க. அப்போது இது என்ன சொல்கிறாங்க, மீ ஒளி வந்து ஒளிசேர் அலைநீளத்தை சார்ந்தது கிடையாது, இந்த வேவ் லென்த்தை சார்ந்தது கிடையாது, துகளினுடைய விட்டத்தை சார்ந்தது, துகளினுடைய டயாமீட்டர். சரிங்களா? அப்போது விட்டத்தை சார்ந்துதான் வந்து பார்த்தா மீ ஒளிசேர் நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா இப்போ விப்ஜிஆர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா கலரையுமே நீங்கள் சேர்த்து கலக்கும் போது என்ன சார் உருவாகும்னா நம்மளுக்கு என்ன சார் நடக்கும்னா வெண்மை கலர் தான் கிடைக்கும், இந்த வெள்ளை கலர். சரிங்களா? அப்போ எல்லா கலரையும் சேர்த்தினா வெண்மை கலர் தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறாங்கன்னா மீ ஒளிசேர். அப்போது வானமானது வெண்மை நிறமாக தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சில பாகம் அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா மீ ஒளிச்சிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ வானமானது வெண்மை நிறம், மேகங்கள் சொல்லுவோம், அதெல்லாம் வெண்மை நிறமாக தோன்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த மீ ஒளிச்சிதல். இது எங்கே சார் நடக்கும்னா வளிமண்டலத்துக்கு கீழே உள்ள தூசு படலம், புகைகள் அந்த இடத்துல நடக்கக்கூடியது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானம் வெண்மையாக இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, வாய்ஸ் கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ரொம்ப முக்கியமான விஷயம் மீ ஒளிச்சிதல். சார் அடுத்து ராமன் என்ன சார் சொல்கிறார், ராமன் ஒளிச்சிதல் என்ன சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். சார் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணேன்னா ஒரு ஒளி மூலம் சரிங்களா ஒரு இது எடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேவ்களும் தனித்தனி வேவாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீளத்தை நான் அனுப்புகிறேன், நீளம் சரி நீளம் அனுப்புகிறேன். நீளத்தை அனுப்பி என்ன பண்ணேன், இதில் பட்டு சரி அந்த இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா லேயர், இதுக்குள்ளே பட்டு இது வந்து திரவமாக இருக்கலாம், திண்மமாக இருக்கலாம், எதுனா ஒன்று இருக்கலாம், அதில் பட்டு திருப்பியும் அதே மாதிரி வேவ்லேருந்து அதாவது அதே மாதிரி அதிர்வெண்கள் போச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாருன்னா ராலே வரிகள்னு சொல்லிட்டார், ராலே வரிகள் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், திருப்பி நான் என்ன பண்ணேன்னா வேறு அதே இது இந்த ரேஞ்சில் அனுப்புகிறேன். இங்கே என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட அதிர்வெண் நெருக்கம் அப்படின்னு இருந்தாவே அதிர்வெண் அதிகமாக இருக்குன்னு, இங்கே அதிர்வெண் அதிகம், இங்கே அதிர்வெண் குறைவு. சார் இது மாதிரி போகும்போது என்ன சார் இதான் அந்த ராமனுடைய வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, ராமன் வரிகள். இங்கே என்ன பண்ணேன்னா சார் ரொம்ப கிட்ட அனுப்புகிறேன், இந்த நெருக்கம் அதிகமாக இருக்குது, இங்கே வெளியே போகும்போது என்ன ஒரு இது மாதிரி போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இதுவும் ராமன் வரிகள் தான். ஏன்னா அதிர்வெண் ஒன்று வந்து மாறுது, அலைநீளமும் அதிர்வெண். இங்கே வந்து எதை சார் சொல்கிறாங்க பாருங்கள், சிறடைந்த கதிரான சில புதிய அதிர்வெண்களையும் உருவாக்குது. அப்போ சில புதிய அதிர்வெண்களை உருவாக்கிச்சு அப்படின்னா இது ரெண்டுமே சில புதிய அதிர்வெண்களை உருவாக்குறது. அப்போ என்ன சொல்றாங்க, ராமன் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது, என்ன கொடுத்தமோ அதே அதிர்வெண்ணானது வெளிவந்துச்சு அப்படின்னா ஹெட்ஸ் அதிர்வெண் என்ன சொல்லுவாங்க, ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் ஃப்ரீக்வன்சி இது வந்து ஒரே மாதிரி தான் ராலே வரிகள். வேற மாதிரி வச்சுன்னா சொல்லுவாங்கன்னா ராமன் வரிகள் சொல்லுவாங்க. இதில் இங்கே பாருங்க அதிகமான நெருக்கம் இருக்கா, இது ஆன்டி ஸ்டோக் வரிகள் சொல்லுவாங்க. சரிங்களா? கம்மியான நெருக்கம் இருக்கா, அது கம்மியான ஹெட்ஸ் இருக்கா, ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, ஸ்டோக் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல புதிய அதிர்வெண்களானது உருவாக்கப்படுகிறது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ராமனுடைய விளைவு பொறுத்த வரைக்கும் என்ன சார் சொல்கிறாங்க பாருங்க, ராமனுடைய விளைவு பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக இதுவாக எடுத்துக்கிறாங்க. சரி இப்போ நீளமாக தனியாக எடுத்து சிவப்பா தனியாக எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? மீ ஒளி செய்தெல்லாம் ஒன்று மாற்றி சேர்த்து ஒன்றான பண்ண கலக்குறாங்க, அவ்வளோதான் விஷயமே தெரியுது. அப்போது புதிய அதிர்வெண்களானது தூண்டுகிறது. சார் அடுத்து பாருங்கள் டிண்டால் விளைவு நான் சார் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் கூரையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒளியானது படும்போது ஒளி வெளிச்சம் படும்போதுனா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்குள்ளே அந்த தூசுக்கள்லாம் இருப்பாங்க, தூசுக்கெல்லாம் சேகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட லைன் நம்மளுக்கு கிளியராக தெரியும். இதுதான் டிண்டால் அப்படி. இது வந்து பார்த்தா கூழ்ம கரைசல் மட்டும் தான் நடக்கும், உண்மை கரைசல் இது நடக்காது. அப்போ கூழ்ம தூளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியானது சிதறளிக்கப்படுகிறது. சில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூழ்ம கரைசல் வச்சுட்டேன், கூழ்ம கரைசல்லாம் ஒன்றுமே இல்லை சார், நம்மளோட பிளட்டே எடுத்துக்கும். பிளட் என்பது ஒரு கூழ்ம கரைசல் தான். அந்த பிளட் என்ன பண்ணுறேன்னா ஒரு இதில் வந்து கண்ணாடி பாட்டில் வச்சிருக்கேன். அந்த கண்ணாடி பாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் லைட் அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் தெரியும், அதான் கூழ்ம கரைசல். அது உண்மை கரைசல் அது தெரியாது. ஓகேங்களா? அப்போது இந்த ரெண்டு ஃபேர் மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது என்ன சார் சொல்ல வராங்கிறது ஒரு தெளிவாக புரிஞ்சுங்க. சரிங்களா? அப்போ ராமன் ஒளி சிதறல் என்ன சொல்கிறாங்கன்னா அலைநீளத்தை பொறுத்தது கிடையாது, இது அதிர்வெண்ணை பொறுத்தது. சரிங்களா? மீ ஒளி சிதறல் என்பது எதை பொறுத்ததுன்னா அலைநீளத்தை சார்ந்தது கிடையாது, துகளினுடைய விட்டத்தை சார்ந்தது. ஓகேங்களா? அடுத்து ராமனுடைய ஒளி சிதறல் என்பது சிறந்த அந்த புதிய அதிர்வெண்களை உருவாக்கக்கூடியது. ஆனால் இது வந்து குழும கருத்து. அப்போது ரெண்டு மட்டும் தான் சரி. ஓகேங்களா? அடுத்து போலாமா? சரி, இதில் ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கலாம். வானம் வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறமாக தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராலே ஒளி சொல்லியிருப்பார். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அது கடல் நீரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கடல் நீர் வந்து நீல நிறமாக இருக்கிறதுனால தான் வானம் நீல நிறமாக சொல்லிட்டு ராலே ஒளி சொல்லியிருப்பார். ஆனால் இவர் வேறமான ஒரு ஆய்வு பண்ணி இவருக்கான நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. ராமன் ஒளி சிதறல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நோபல் பரிசு எப்போது கொடுக்கப்பட்டது, அறிவியல் தினம், தேசிய அறிவியல் தினமானது எப்போது கொண்டாடப்படுகிறது நீ கமெண்ட் செக்ஷனில் சொன்னேன். ஓகேங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் குவிலென்ஸ் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் பயன்பாட்டில் வந்து சரியானது எது கேட்குறாங்க. சரிங்களா? குவிலென்ஸ் கான்வெக்ஸ். சரிங்களா? கான்வெக்ஸ் லென்ஸ். சார் கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கும்? சரிங்களா? அதாவது கான்வெக்ஸ் அது வந்து பார்த்தா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தடிமனாக இருக்கும். சரிங்களா? சென்டரில் தடிமனாக இருக்கும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையாக இருக்கும். தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்கேவ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தடிமன் குறைந்திருந்தா கான்கேவ். சரிங்களா, கான்கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ என்ன சார் சொல்ல வராங்கன்னா அந்த குவிலென்ஸ் ஆனது எங்கே சார் பயன்படுத்துதுன்னா சார் இது வந்து தூர பார்வையை சரி செய்ய தான் பயன்படும். சரிங்களா, சார் கரெக்ட் யூஷன் ஆஃப் த ஹைப்பர் மெட்ரோஃபியா. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோ தூர பார்வையை சரி செய்ய தான் இது பயன்படக்கூடியது. என்ன சார் சொல்லுவோம்னா கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ கிட்ட பார்வையை சரி செய்யணும் குழி லென்ஸ் கான்கேவ் லென்ஸ், அது தூர பார்வையை சரி செய்யணும் கான்வெக்ஸ் லென்ஸ் பயன்படுது. அப்போ இதுதான் சரி. சரிங்களா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கலிலோ தொலைநோக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லென்ஸாக பயன்படுது பார்த்தீங்கன்னா கான்கேவ் தான். சரிங்களா, கான்கேவ். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாட்கள் தெரிந்து கொள்வதற்கு வீட்டினுடைய கதவுகளில் ஏற்படுவது பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா உளவுத்துறையில் பயன்படுறதுக்கும் கான்கேவ் தான். இப்போ மாதிரி தூர பார்வை சரி பண்ணி தான் கான்வெக்ஸ் ஆனது பயன்படுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சார் குவி லென்ஸ் அப்படின்னா குவிச்சு காட்டும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு போகிறோம், அந்த வண்டியில் வந்து பார்த்தா சைட் மிரர் பார்ப்பீங்க. அந்த சைட் மிரரில் வந்து பார்த்தா பின்னாடி வந்து பார்த்தா பெரிய லாரி வந்துட்டு இருக்கும். அந்த பெரிய லாரியை நம்மளுடைய இதில் வந்து பார்க்கும்போது ரொம்ப குவிச்சு காட்டும், சின்னதாக காட்டும். அது என்ன சொல்லுவாங்க, இப்போ சைட் மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குவி லென்ஸ் தான் பயன்படுத்தும். அதே வந்து இப்போ டாக்டர்கள் போகிறோம், இப்போ டாக்டர்கள் என்ன பண்ணுறோம், பல்ல எதுனா வந்து பார்த்தீங்கன்னா கிருமிகள் இல்லை பாதிப்புகள் எதுனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கண்ணாடி மாதிரி வச்சு பார்த்தா பார்ப்பாங்க. அந்த வந்து மருத்துவ பரிசோதனை என்ன பண்ணுவாங்கன்னா அதை அந்த இடத்துல இந்த குவி லென்ஸ் தான் பயன்படும். அந்த கான்கேவ் அதை பயன்படுத்தும் போது அங்கே இருக்கிற பொருளானது பெருசாக காட்டும். அப்போ குவி லென்ஸ் ஆனது குவிச்சு காட்டும், சின்னதாக காட்டும். குவி லென்ஸ் ஆனது விரிச்சு காட்டும், பெருசாக காட்டும். ஓகேங்களா, இதான் கான்செப்ட், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த விஷயங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு போங்க. ஓகேங்களா, அப்போ தூர பார்வை சரி செய்ய எது சார் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், எக்ஸாமில் கேட்குறது நிறைய வாய்ப்புகளுக்கு பாருங்க. மயோபியா என்று அழைக்கப்படும் கிட்ட பார்வை எனும் குறைபாடு விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது. மயோபியா என்பது கிட்ட பார்வைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விழிக்கோளமானது சிறிது நீண்டு விடுவதால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா விழி லென்ஸினுடைய குவிதூரம் குறைவதால் விழி லென்ஸிற்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள அந்த தொலைவு அதிகரிப்பதால் இக்குறைபாடானது ஏற்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சார் என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னு நம்ம பார்க்கலாம், ரெண்டுமே சரிதான். சரிங்களா, சார் என்ன சொல்ல வரான்னு பாருங்களேன். சார் நம்முடைய இது இருக்கும், நம்மளுடைய லென்ஸ், நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தான், அதாவது குவி லென்ஸ் தான் நமக்குள்ளே இருக்குது. சரிங்களா, இப்போ என்ன சார் நடக்கும்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் பாவை இருக்கும், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும், ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் இருக்கும் பார்த்தீங்களா சார், அது கண்ணோட ஃபிக்ஸர் மாதிரி நான் சும்மா தெரிஞ்சு வச்சுங்க சார் போதும். சரி, அப்படி இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது உள்ள. சரிங்களா, இதில் வந்து பாருங்க, இதான் வந்து பார்த்தோன்னா கார்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. கார்னியா முதல்ல வந்து நம்ம கண்ணில் வந்து கார்னியாவில் பட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐரிஸ் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா கண் பாவை இருக்கும். சரி, இப்போ ஒளி மூலமானது இப்படி வருது, ஒளி மூலமானது இங்கே பட்டு என்ன பண்ணால் இங்கே விழித்திரை, இதான் வந்து பார்த்தோன்னா விழி லென்ஸ், இந்த விழி கோலத்தில் பட்டு இங்கே இருக்கக்கூடிய விழித்திரை, இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோன்னா விழித்திரை இருக்குது பார்த்தோன்னா இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, ஆனால் இந்த மயோபியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழிக்கோளத்தை நீண்டு விட்டுருமா. அது மட்டும் இல்லாமல் சார் இந்த லென்ஸு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சீலியாரி தசைகள் இருக்கும். என்ன பண்ணால் நம்மளை குவிச்சு காட்டுறது சார், நம்ம தொலைவாக இருக்க பொருள் பார்த்தோன்னா கொஞ்சம் கண்ணை வந்து இது பண்ணி பார்ப்போம், கிட்ட இருக்கிற பொருள் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் குவிஞ்சு இது பண்ணி பார்ப்போம், குறுகுறுன்னு பார்ப்போம். தொலைவாக இருக்கிற பொருள் என்ன பண்ணுவோம் அப்படி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கிட்ட பார்த்தா அப்போ அந்த கண்ணுடைய பார்வை திறனை வந்து பார்த்தீங்கன்னா விழி ஏற்பு திறமைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு டைம் பார்த்தா நம்முடைய கண்ணானது விரிஞ்சும் குவிஞ்சும் காட்டுது. அப்போ அந்த டைமில் கண்ணு விரியும் போது அந்த லென்ஸானது மாறுபடும். அந்த மாறுபடும் போது அதை சரி செய்யக்கூடிய வேலை எது பார்க்குறதுனா இங்கே இருக்கக்கூடிய சீலியரி தசைகள் தான் செய்யும். சிலியரி தசை சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய அந்த லென்ஸை ஒட்டிட்டு இருக்கோங்களா. சரிங்களா, அதான் செய்யும். இப்போ என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மயோபியால கிட்ட பார்வையா என்ன சார் விழிக்கோளம் சிறிது நின்றுருக்கான் சார், எங்கள் லென்ஸ் வருது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழித்திரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விழித்திரைக்கு முன்னாடியே குவிக்கப்பட்டு இப்படி போகுது. அப்போ அவங்களுக்கு கிட்ட இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா தொலைவில் இருக்கிற பொருட்கள் மட்டும் தான் தெரியும், சில கிட்ட பார்வை அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன சார் சொல்ல வராங்க, பட்டு இந்த விழித்திரைக்கு முன்னாடியே குவிஞ்சு போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வையை சரி செய்யணும் என்ன பண்ணோம், குழி லென்ஸ் நம்ம பயன்படுத்தும். கரெக்டா, அப்போ என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் வைப்பீங்க. சரிங்களா, என்ன சார் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிங்க அப்படின்னா ஒரு என்ன சார்னா இது திரையில பட்டு வரும். சரிங்களா, அப்போது கிட்ட பார்வை சரி செய்யணும்னா குவி லென்ஸ். சரிங்களா, இதான் விஷயமே, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ வந்து முதல்ல கார்னியா இருக்குது, அது வந்து ஐரிஸ் இருக்குது, அது கண்பாய், இந்த கண்பாய்க்குள்ளே பட்டு இந்த வீலென்ஸ்குள்ளே பட்டு நேராக வீழ்த்துற ஸ்க்ரீனில் போய் அடையணும். ஸ்க்ரீனை அடையாமல் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்குது. அதுதான் நான் சொல்கிறாங்க பாருங்க. அடுத்து வீலென்ஸுடைய குவிய தூரம் குறைவதால், குவிய தூரம் என்பது குவிஞ்சு போகுது, கம்மியாயிடுது. சரிங்களா, இப்போ இங்கே தானே போய் படணும், அங்கே படாமல் விழித்திரை படாமல் அதுக்கு முன்னாடியே குவிஞ்சு போல குறையுது. அப்போது லென்ஸிற்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவானது அதிகரிக்கிறது.
லென்ஸிங் இருக்குது, இதுக்கான தொலை வந்து அதிகரிக்கிறது, இதனால தான் வந்து கிட்ட பார்வை ஏற்படுகிறது. அப்போ வந்து பார்த்தா சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவி லென்ஸை பயன்படும். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது தான் தூர பார்வை, ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒன்றுமே கிடையாது, அதே விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்ரோஃபியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மயோஃபியான்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோஃபியா. இந்த ஹைப்பர் மெட்ரோஃபியா என்ன சொல்லுவாங்கன்னா இதே விஷயம் தான் கான்செப்ட். இங்கே இருக்கக்கூடிய கதிரானது இப்படி படும்போது இந்த திரைக்கு அண்ணாண்ட போய் விதுரும், அந்த இது அங்கே போய் குவிக்கப்படும். அதை சரி செய்ய என்ன பண்ணால் குவி லென்ஸை நம்ம பயன்படுத்தும். அப்போ என்ன பண்ணால் திரையிலே குவிக்கப்படும். அப்போ திரைக்கு முன்னாடியே குவிஞ்சிச்சு அப்படின்னா அது கிட்ட பார்வை, திரைக்கு பின்னாடி போய் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பத்தை ஏற்படுச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படிங்கிற தூர பார்வைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க சார் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைஃபோக்கல் லென்ஸ், பைஃபோக்கல் லென்ஸ் இரு குவிய லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே எந்த நோயை சரி பண்ணுறதுக்கு பயன்படும் அதை சொல்லணும். அப்போ சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் சொல்லுவாங்க, அந்த உருளை லென்ஸ்கள், உருளை லென்ஸ், உருளை லென்ஸுகள்லாம் வந்து பார்த்தா எதுக்கு எந்த நோய்க்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இப்போ பாருங்க பைஃபோக்கல் லென்ஸ் ஆனது எதுக்கு பயன்படுது, அடுத்து உருளை லென்ஸ் சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் இதுவானது எதுக்கு பயன்படுது என்பதை நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகேங்களா? சரி, ஓகே சார். நம்ம அடுத்த கொஸ்டின் போலாமா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம், பச்சை, சிவப்பு நிறங்களுடைய திசை வேகங்கள் அப்படிப்படி சரியானது எதுன்னு கேட்குறாங்க. சரி, நம்ம இதுவான விஷயம் தான் அங்கே பார்க்கலாம். அதே தான் விப்ஜிஆர், விப்ஜிஆர். இதில் வந்து பார்த்தா எது சார் அலைநீளம் அதிகம்னா இதுதான் அலைநீளம் அதிகம், இது வந்து அலைநீளமானது கம்மி. சரிங்களா சார்? ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ரோட் சிக்னல் வச்சு நம்ம சொல்லலாம். சரி, ரோட் சிக்னல் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப தொலைவில் இருந்தால் கூட நம்முடைய சிவப்பு நிறமானது கண்ணுக்கு தெரியும். அதனால தான் வந்து பார்த்தா நம்முடைய ரோட்டில் வந்து பார்த்தா சென்ட்ரல் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, சிவப்பு கலரில் வச்சிருப்பாங்க. அந்த போர்டுகள் எல்லாமே சிவப்பு கலரில் வச்சிருப்பாங்க, எதுவுமே வெள்ளை கலரில் வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்போ திசை வேகம் என்பது இங்கே பாருங்க எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைவாரத்தை வச்சு பொருளை வச்சு நம்ம சொல்லிடலாம். அப்போ இந்த அலைநீளம் அதிகமாக இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து திசை வேகமானது அதிகம். அப்போ விஆர். சரிங்களா? இதுதான் அதிகம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் வேற என்ன சார் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓ கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பச்சை தான் கொடுத்துருக்காங்க, க்ரீன் இங்கே இருக்குது. அப்போ இந்த சைடில் தான் வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜி. அப்போ இதனுடைய அலைநீளத்தை விட இதனுடைய அலைநீளமானது கம்மி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சார் கொடுத்துருக்காங்க, பிபி. சரிங்களா? ப்ளூ. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் முக்கியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைநீளத்தை வச்சு என்ன சொல்லலாம், திசை வேகத்தை நம்ம சொல்லிடலாம். அப்போ இது இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சார் ஆகுதுன்னு பாருங்க. விஆர் இது வந்து ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க சார். விஆர் இதான் வந்து திசை வேகமானது அதிகம், அதை விட கம்மி க்ரீனு, அதை விட கம்மியானது. சரிங்களா? அப்போது இது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் பொருட்களில் எது பரும வெப்ப விரிவு குணகத்தினுடைய மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, என்ன சார் விஷயம், இந்த பரும வெப்ப விரிவுனா என்ன முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல நம்மளுடைய டெம்பரேச்சர் படிச்சிருக்கோம், வெப்பம். சரிங்களா? அதோடைய இது வந்து பார்த்தோன்னா கெல்வின் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அதோடைய யூனிட் ஆனது. இதை திருப்பி போடணும் 1/T. அப்போது கெல்வின் இன்வெர்ஸ் என்பது இதனுடைய அலகு, இந்த வெப்ப பரிம விரிவுக்கான அலகு. பருமன் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வால்யூம் அப்படின்னா வி. அப்போது அதனுடைய இது வந்து பார்த்தோன்னா அந்த வால்யூம் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுமா, மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது, இதான் வால்யூம். சரிங்களா? ஒரு கியூப் நான் எடுத்துக்கிறேன், வெப்பப்படுத்தும் போதுனால இதனுடைய பருமனானது அதிகரிக்குது. அப்போ என்ன சார் சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே டெல்டா டி பருமன் அதிகரிப்பது டிஃப்ரெண்ட். சரிங்களா? பை சார் வால்யூம் தான் வி நாட். வி நாட் என்பது உண்மையான ஒரு அளவு, இதானது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் டெல்டா டி. அப்போது டெல்டா டின்றதுனா வெப்ப பரிமாற்றங்கள் நடைபெறுதுன்னு அர்த்தம். அப்போது வெப்பத்தை வந்து பார்த்தா இது பண்ணும்போது அதிகரிக்கும். இதில் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீருக்கு தான் அதிகமாக இருக்கும். இதனுடைய வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க 20.7 × 10⁻⁵. சரிங்களா? இந்த பாதரசம் என்பது அதுக்கு அடுத்து வரும், எவ்வளோ அப்படின்னா 18 புள்ளி. சரிங்களா? 18.2 × 10⁻⁵. அடுத்து வந்து பார்த்தா அலுமினியம் வந்து பார்த்தோன்னா 7 × 10⁻⁵. அடுத்து கண்ணாடி என்பது என்ன சொல்லுவாங்கன்னா 2.5 × 10⁻⁵. அது பித்தளை, பித்தளைனா பிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 × 10⁻⁵. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பருமனில் சேஞ்ச் நடக்குது. இதே மாதிரி லென்த்தில் சேஞ்ச் நடந்தால் இதே விஷயம் தான் நடக்கும். சரி, இதை வந்து மாற்றி போட போகிறேன். லென்த்னா டெல்டா எல். சரிங்களா? அடுத்து L0 × ஆல்ஃபா எல் டெல்டா டி. ஏரியாவில் மாற்றம் நடக்குது, என்ன பண்ண போகிறீங்க, அதே மாதிரி மாற்றி போட போகிறீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த விஷயம் வந்து நல்லா படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா? அப்போது எது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு படிச்சுட்டு போனீங்கன்னா நீர் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? பரும வெப்பமானது அதிகமாக இருக்கும். நீரோட கொதிநிலைனா 100°C தான். சரிங்களா? அது வந்து அது மாதிரி பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அதோடைய இதுவானது அதிகரிச்சு போயிடுமா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
சார் அடுத்த கொஸ்டின், எதிரொலிக்க வேண்டிய நிபந்தனைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுப்பப்படும் அந்த ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையே குறைந்தபட்ச கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா 0.1 செகண்டாக வினாடியாக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒலி அலைகள் சென்று வருவதற்கு குறைந்தபட்ச தூரம் சென்று வருவதற்கு 34.4 மீட்டராக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒலியானது நான் அனுப்புகிறேன், இதில் பட்டு இதில் எதிரொலிக்க வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா படுகதிர்னு சொல்லுவாங்க, இது வந்து எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு பேசுகிறேன் அப்படின்னா இது வந்து போய் பட்டு இங்கே எதிரொலிக்க வேண்டும். இதுதான் அதனுடைய கான்செப்டே. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி எழுப்பப்படும் ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையே குறைந்தபட்ச காலம் தான் 0.1 செகண்ட். ஒன்றும் சார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 வாய்ஸ் கேட்குறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தா சிங்கிள் வாய்ஸ் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட்லேயே கேட்கும். அது டபுள் வாய்ஸ் கேட்குதுன்னா அதுக்கான கேப் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாய்ஸ் கேட்குறதுக்கான கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 செகண்டாவது இருக்கும். சரிங்களா? அப்போ இது கரெக்டான ஒரு விஷயம் தான். குறைந்தபட்ச கால இடைவெளியானது ஒரு 0.1 செகண்டாவது இருக்கும். அடுத்து ஒலி அலைகள் சென்று வருவதுன்னு கொடுத்துருக்காங்க. சார் இப்போ ஒலியினுடைய திசைவேகம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒலி சவுண்டு. சரிங்களா? 344 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா இதில் என்ன பண்ணுங்கன்னா 34.4 ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? 34.4 இதில் பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.2. இந்த 17.2 அளவுகள் இருந்தால் தான் என்ன பண்ணால் எதிரொலிப்பு என்பது கரெக்டாக கேட்கும். நீங்கள் சின்ன சின்ன ரூமெல்லாம் உட்காந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்டு கேட்காது. அதே மலைகள் வந்து கத்தும் போது சவுண்டு கேட்கலாம். அப்போது 17.2 மீட்டர் அளவு இருந்தால் தான் நம்ம எதிரொலிப்பே அடைய முடியும், இல்லை என்றால் எதிரொலிப்பு நடக்காது. அப்போது என்ன சொல்ல வராங்க பாருங்க, ஒலி அலைகள் சென்று வருவதற்கு போகிறதுக்குனாவோ 17.2, திருப்பி வரணும்ல அதுக்கு ஒரு 17.2, அப்போ 34.4 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே சரி தான். சரிங்களா? 2 கூற்றுமே சரி. அப்போது நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த ஒலி அலைகளும் எதிரொலிக்கும் கேப் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.1 வினாடி இருக்கும். ஒலி அலைகள் வந்து பார்த்தா எதிரொலிக்கக்கூடிய தூரமானது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.2 மீட்டராக இருக்கணும். சென்று வருவதற்கு 34.4 மீட்டர். ஓகேங்களா? நீ என்ன சார் கமெண்ட் செக்ஷன் சொல்லணும், இந்த கோண்டுவானா கோட்டை, சரிங்களா சார், கோல்கும்பாஸ் கோட்டை, சாரி கோல்கும்பாஸ் கோட்டை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த டாப்ளர் விளைவுடைய பயன்பாடுகள் கேட்குறாங்க. சரிங்களா? டாப்ளர் எஃபெக்ட். முதல்ல டாப்ளர் எஃபெக்ட்னா முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சுப்போம். சரிங்களா? இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ செட் இருக்குது. சரிங்களா? ரேடியோ செட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒலி அலைகள் வந்து வருது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒளி மூலம் சொல்லுவாங்க. இது ஒளி மூலம், ஒளி மூலம். இங்கே தான் ஒளியான சவுண்ட், அந்த ரேடியோலேருந்து சவுண்ட் வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேட்க போகிறார். இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று நெருங்கி போகலாம், அதாவது சார்பீக்கம் சொல்லுவாங்க. நம்ம சார்பீக்கம் என்றால் ஒன்று நெருங்கி போகலாம், இல்லை அவரை விட்டு விலகியும் போகலாம், இல்லை வந்து பார்த்தா ஒரே இடத்துல கூட இருக்கலாம். இந்த இதுவானது அதனுடைய ஒலி அலைகளானது பரவலாம் ஊடகத்தின். ஒலி என்பது உங்களுக்கே தெரியும் சார், ஒலியானது ஒலி இது வெற்றிடத்தில் பரவும். ஆனால் இந்த சவுண்டு ஒலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சவுண்ட் அலையானது வெற்றிடத்தில் பரவாது. எதனா ஒரு ஊடகம் இருந்தால் தான் பரவும், காற்று இருந்தால் தான் ஆனது சவுண்டானது பரவும். அப்போது இந்த இடத்துல ஊடகத்தின் மூலமாக பரவும். இதான் வந்து ஸ்டாப்லர். அப்போது ஒளி மூலத்திற்கும் ஒளியை கேட்பவருக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்பு இயக்கம் இருக்குது, சார்பு இயக்கம். அப்போ அந்த சார்பு இயக்கத்தை நான் சொல்கிறேன் டாப்ளர் ஒலின்னு சொல்லுவாங்க. இது எங்கே சார் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய எல்லைகளுக்கு எதிரே உள்ள சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை கண்டுபிடிக்க பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்து துணைக்கோள்கள் ஒன்றினுடைய தொலைவை கண்டுபிடிக்கும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கடல் விலங்குடைய வேகத்தை, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாகனங்களுடைய வேகனத்தை கூட, வாகனங்கள் ஓட்டுற மாதிரி அதனுடைய வேகத்தை கூட கண்டுபிடிக்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கடல் நீருக்கு அடியில் உள்ள ராப்டியோக்கள் கண்டுபிடிக்கும் பயன்படுது. கடல் நீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய இந்த மின்சார மீன்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தா சொல்லுவாங்க மின்சார மீன்கள். அதெல்லாம் கூட கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் பயன்படுத்தப்படுது. அப்போது அதை எடுத்து பார்த்தா இந்த சோனார் படிச்சிருப்பீங்க, சோனார். சரிங்களா? ரேடார். இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்ளர் விளைவானது தான் பயன்படுது. சோனார் உங்களே தெரியும், கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கவும் நீர்மூழ்கி கப்பல் எங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா இந்த சோனார் கருவியை வந்து பயன்படுத்துவாங்க. ரேடார் கருவிகள் வந்து அதுக்கு பயன்படுத்தாங்கன்னா நம்மளுடைய துணைக்கோள்கள் உள்ள டிஸ்டன்ஸில் இருக்குது, அது மாதிரிலாம் விமானம் எந்த தூரத்தில் பழகிட்டு இருக்குது, எவ்வளோ வேகத்தில் போகுது எல்லாமே கண்டுபிடிக்க பார்த்தா அந்த ரேடார் கருவியான பயன்படுத்தும். நீங்கள் சார் கமெண்ட் செக்ஷன் சொல்லணும்னா இந்த சோனாருடைய விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு சொல்லணும், ரேடாருடைய எக்ஸ்பேன்ஷன்ன்றது என்ன சொல்லணும்னா நீ கமெண்ட் செக்ஷன் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து கொடுக்கப்பட்ட நிலையில் எத்தனை இணைகள் சரின்னு கேட்டுருக்காங்க. திரும்பி பார்க்கலாம். ஒரு கியூரி என்பது ஒரு கதிரியாக்கத்தின் எஸ்ஐ அலகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஷயம். ஒரு கியூரின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் சொல்லுவாங்கன்னா, ஒரு வினாடியில் வெளியிடப்பட்ட கதிரியாக்க செய்ய அளவு என்பது 3.7 × 10⁻10 அந்த ரேஞ்சில் இருக்கும் சிதைவினுடைய அளவு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தொன்மையான ஒரு அலகு. தொன்மைனா ஒன்றும் இல்லை, ஒரு பழமையான ஒரு அலகு.
சரிங்களா? அது வந்து எஸ்ஐ அலகு கிடையாது. ஓகே, எஸ்ஐ அலகு என்றால் எல்லா நாட்டு மக்களும் ஒரு பன்னாட்டு அளவுன்னு சொல்லுவாங்க, எல்லா நாடுகளும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அது ரூதர் போர்ட். ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிராக்க செய்தியுடைய அளவு என்பது 10⁶ கொடுத்துதான். சரி, இது கரெக்டான ஒரு விஷயம், ரூதர் போர்ட். சரிங்களா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டி. அடுத்து பெக்குரல். ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிராக்க செய்தியுடைய அளவு என்பது 1. சரி, இதுவும் கரெக்டு. இதுதான் நான் சொல்லுவாங்க, இந்த பெக்குரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெக்குரல் இதுதான் நான் சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அலகுன்னு சொல்லுவாங்க. அப்போ கதிராக்கத்துடைய எஸ்ஐ அலகு என்பது பெக்குரல். ஆனால் கியூரி என்பது என்னன்னா ஒரு தொன்மையான ஒரு அளவு, பழமையான ஒரு அலகு. சரிங்களா? அப்போ 2 விஷயமே ரைட்டு. அடுத்து ராஞ்சன். ஒரு வினாடியில் வெளியிடப்படும் அந்த கதிராக்க செய்தியுடைய அலகு என்பது 3.7 × 10⁻10 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கியூரிக்கு வரும், இது தப்பான விஷயம். ஓகேங்களா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அப்போ ராஞ்சன் என்னப்பா, இது ஒன்றும் இல்லை. ராஞ்சன் என்பது என்ன சொல்லுவோம்னா அந்த காமா கதிர்கள், காமா கதிர்கள் எக்ஸ் கதிர்களுடைய சிதைவுகளை பற்றி சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு அழுத்தம், நார்மலான ஒரு டெம்பரேச்சர், ஒரு ஈரப்பதத்தில் 1 kg 1 கிலோ காற்றில் ஏற்படக்கூடிய சிதைவுகள் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.58 × 10⁻⁴ கூலும். அதாவது மின்னூட்டத்தின் அளவு என்ன சொல்ல கூலும், அந்த அளவுக்கு சிதைவுகளை வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ராஞ்சன் தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமா மற்றும் எக்ஸ் கதிர்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்குரல். எஸ்ஐ அலகு என்பது பெக்குரல், கியூரி என்பது ஒரு பழமையான அலகு. ஓகேங்களா? சரி, ஓகே சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஒரு 10 கொஸ்டின் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.